ஓகே, எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ஹalleluya, ஹalleluya. சத்தமா ஹalleluya சொல்லமா? ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. தூங்குனங்களா முடிச்சிட்டீங்களா? இன்னொரு ஹalleluya சொல்லமா? ஹalleluya, ஹalleluya. சரி, இன்னைக்கு பைபிள் சண்டே. ಇವತ್ತು ಬೈಬಲ್ ಸತ್ಯವೇದದ ಭಾನುವಾರ. பைபிள் சண்டே, சரியா? ಸತ್ಯವೇದದ ಭಾನುವಾರ. இன்னைக்கு ஒரு வசனம் வாசிச்சோம் சங்கீதத்துல 35வது வசனத்தை வாசிங்களேன். 119 35 119 ವಾಕ್ಯ. ನಿನ್ನ ಆಜ್ಞಾ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸು, ಅದೇ ನನ್ನ ಇಷ್ಟ. ಅದೇ ನನಗೆ ಕಷ್ಟ, ಅದೇ ನನಗೆ ಕಷ್ಟ ಅಂತ ಹೇಳಿದ ಎಷ್ಟು ಜನರು ಇದ್ದೀರಾ? எத்தனை பேர் இருக்கீங்க இப்படி சொல்றதுக்கு? வேத வாக்கியம் நமக்கு இஷ்டமா? ದೇವರ ವಾಕ್ಯ ಅದು ನಮಗೆ ಇಷ್ಟವಾಗಿ. எவ்வளவு பேருக்கு அது இஷ்டம்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅದು ಇಷ್ಟ? ஹalleluya, 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 ஹalleluya. சரி, இப்போ தமிழ்ல ஒரு பாடல் இருக்கிறது. ತಮಿಳಿನಲ್ಲಿ ಒಂದು ಹಾಡಿದೆ. அது 2 சரணங்கள் மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 2 ಚರಣಗಳು ಮಾತ್ರ ಅಯ್ಯನವರು ಹಾಡ್ತಾರೆ. நான் ஆடுத்தேன். ஓகே, வாசிக்கலாம்னு சொல்லிட்டேன். ஓகே, இது வேத புத்தகத்தை குறித்த ஒரு பாடல். ಇದು ಸತ್ಯವೇದ ಪುಸ್ತಕವನ್ನು ಕುರಿತು ಒಂದು ಹಾಡು. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. பேதைகளின் ஞானமே, பெரிய திரவியமே, பாதைக்கு நதீபமே, வாக்கியர் விரும்பும் தேனே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. பாருங்க, இது கண்ணாடியா? ಇದು ಕನ್ನಡಿ ಹಾಗೆ. இது ಯಾವುದು? ಸತ್ಯವೇದ. வேதம், பரவாயில்ல கவனிக்கிறீங்க. வேதம் வந்து கண்ணாடியா? ಸತ್ಯವೇದ ಪುಸ್ತಕವಾದ ಇದು ಕನ್ನಡಿ ಇದ್ದ ಹಾಗೆ. கண்ணாடி என்ன வேலை செய்யும்? ಕನ್ನಡಿ ಏನ್ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ? என்னை எனக்கு காட்டி, என்ன எனக்கு காட்டுமா? ನನ್ನನ್ನು ನನಗೆ ಅದನ್ನ ತೋರಿಸುತ್ತೆ. மூடனே, ಮೂಡನೆ அப்படின்னா யாரு அது? ಹಾಗಂದ್ರೆ ಯಾರು? ನನ್ನನ್ನೇ ಹೇಳುತ್ತೆ, ನಮ್ಮನ್ನೇ ಹೇಳುತ್ತೆ. மூடனேன்னா கன்னடத்துல மூர்க்கனா? மூர்க்கனே. ஓகே, கரெக்டா சொல்லிட்டேன். இன்னும் 2-3 மாசத்துல கன்னடத்திலே ப்ரீச் பண்ண போறேன். இன்னும் 2-3 ತಿಂಗಳು 500 ஹalleluya, ஹalleluya. ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಅದು. எனக்கு ரொம்ப விருப்பம் ಇದೆ. ಬಸ್ ಅದು ಬರುವುದಿಲ್ಲ, ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿ? ಓಕೆ, இப்போ வேத புத்தகம் வந்து என்ன எனக்கு காட்டுமா? ಈ ಸತ್ಯವೇದ ಪುಸ್ತಕವಾದದ್ದು ನನ್ನನ್ನೇ ಅದು ನನಗೆ ತೋರಿಸಿ, என்ன எனக்கு ಕಾಟುகிற இந்த வேத புத்தகத்தை குறித்து ನನ್ನನ್ನೇ ನನಗೆ ತೋರಿಸಿಕೊಡುವಂತ ಈ ಸತ್ಯವೇದ ಪುಸ್ತಕವನ್ನು நாம் ಕಾಣ இருக்கிறோம். ನಾವು ಕಾಣಲಿದ್ದೇವೆ. ಸರಿ, இப்போ எக்ஸோடஸ், ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ, எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse 13 வாசிங்களே. 13 ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 30ನೇ ವಾಕ್ಯ. ಯಾತ್ರಾಗಮಂ 20 30வது வசனம், 13வது வசனம், 13வது ವಚನ, 13ನೇ ವಾಕ್ಯ. ನರಹತ್ಯ ಮಾಡಬಾರದು. 20ல 12 ವಸನ 12. ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಸನ್ಮಾನಿಸಬೇಕು, ಸನ್ಮಾನಿಸಿದರೆ ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವ ನಿನಗೆ ಅನುಗ್ರಹಿಸುವ ದೇಶದಲ್ಲಿ ನೀನು ಬಹುಕಾಲ ಇರುವಿ. ಇದು ವೇದத்துல இருக்கு, ಇದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ. இது நமக்கு சேலஞ்ச் என்னன்னா, ಇದು ನಮಗೆ ಸವಾಲು ಏನಂದ್ರೆ, இந்த வேத வாக்கியங்கள் அநேகருக்கு, ಇನ್ನು ಈ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಅನೇಕರಿಗೆ தெரிவதில்லை, ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇದು ಸವಾಲಮ್ಮ, ಇದು ಸವಾಲಾಗಿದೆ. ಅಪ್ಪೋ ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿನ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಸನ್ಮಾನಿಸಬೇಕು, ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಕು. ತಂದೆ ತಾಯಿನ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. ಮಲೆ ಮೇಲೆ ಕೊಂಡು ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಕು. ಬೆಟ್ಟದಲ್ಲಿ
ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಕು. ಮನೆಯಲ್ಲಿ ಕೊಂಡು ಹೋಗಿ ಅವಳ ಹಂಗ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ನು ಹಂಗೇನಾ? ಆ ರೀತಿಯಾಗ சரி, 2 கதை கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்காக. 2 கதை ನಿಮಗಾಗಿ ತಂದಿದ್ದೇನೆ. முதல் கதை, ಮೊದಲನೇ ಕತೆ. சரியா? நல்லா கேட்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನ. இடையில நான் கேள்வி கேட்பேன். ಮಧ್ಯದಲ್ಲಿ இந்த கதையை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். ಈ ಕಥೆನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ಬಹಳ சீனா தேசத்துல, சீனா ಎಂಬ ದೇಶದಲ್ಲಿ, சீனா தேசம் தெரியுது உங்களுக்கு? என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன ಚೈನಾ? சைனா தேசத்துல ஒரு ரூல் இருந்துதான். ಒಂದು ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಟ್ಟಡ, அங்க நிறைய ஓல்ட் பீப்புள் இருந்தாங்களாம். ಅಲ್ಲಿ ಬಹಳ ವಯಸ್ಸಾದ ಜನಗಳಿದ್ರು. இப்போ அப்படிதான் இருக்கிறாங்க. ಈಗೂ ಸಹ ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. ராஜா காலத்துல நடந்த ஒரு காரியம். ಇದು ರಾಜನ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. அப்போ என்ன பண்ணுவாங்களா? ಆಗ ಏನ್ ಮಾಡ್ತಾರಂದ್ರೆ, அங்க ஓல்ட் பீப்புள் எல்லாம், ಅಲ್ಲಿ ವಯಸ್ಸಾದ ಜನಗಳನ್ನು, அவங்க பெற்ற பிள்ளைகள் என்ன செய்யணுமா ரூல், ಅಲ್ಲಿ ಒಂದು ಆಜ್ಞೆ ಇದೆ. ಅವರ ಹೆತ್ತ ಮಕ್ಕಳು என்ன பண்ணணுமா, ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ, தந்தையும் தாயையும் சுமந்து கொண்டு போய், ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗಿ. ஏன் சுமந்து கொண்டு போகணும்? ಯಾಕೆ ಹೊತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು? அவனால நடக்க முடியாதுல்ல, ಅವರಿಂದ ನಡೆಯಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. நடக்க முடியாது, ಕೆಲವರು ನಡೆಯಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, பலன் இல்ல, ಬಲ ಇಲ್ಲ. அவங்கள கொண்டு போய் என்ன பண்ணணுமா, ಅವ್ರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ, மலை மேல விட்டுட்டு திரும்பி வந்துடணும். ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ವಾಪಸ್ ಬರ್ಬೇಕು. கேட்கிறீரா? கேக்குறீங்களா? ஓகே. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ಇಂತಹ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಇತ್ತು. ಯಾರೆல்லாம் ತಾಯಿ ತಾಮனை கொண்டு மலையில விடலையோ, ಯಾರೆಲ್ಲ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ அவங்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. ಅವರಿಗೆ ಕಠಿಣವಾದ ಶಿಕ್ಷೆ ಉಂಟು. ಕಠಿಣವಾದ தண்டனை ಶಿಕ್ಷೆ. யாரு வீட்டுல அம்மா அப்பா பராமரிச்சா, ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನ ಅವ್ರನ್ನ அந்த ಸಂತೈಸಿದ್ರೆ, பிள்ளைகளுக்கு ಆ ಮಕ್ಕಳಿಗೆ கடுமையான சிக்ஷை. ಕಠಿಣವಾದ ಶಿಕ್ಷೆ. யாரும் வீட்டுல வச்சிருக்க கூடாது, வயசானவங்க ಯಾರು ವಯಸ್ಸಾಗದ ಮನೇಲಿ ಇಟ್ಕೊಂಡಿರಬಾರದು. இப்படி ஒரு ரூல் இருந்தது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಆಜ್ಞೆ ಇತ್ತು. இஸ்ரேல்ல நடந்த காரியத்தை சொல்லிக் ಇದು கொண்டு ನಡೆದಂತ ಚರಿತ್ರೆ ನಡೆದ ಕಾರ್ಯವನ್ನು அப்படி ரூல் இருந்த காலத்துல, ಆ ಒಂದು ಇದ್ದಂತ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ஒரு தகப்பனும் ஒரு மகனும் மாத்திரம் இருந்தாங்க ஒரு வீட்டுல. ಒಬ್ಬ ತಂದೆಯು ಒಬ್ಬ ಮಗನು ಮಾತ್ರ ಆ ಮನೆಯಲ್ಲಿ. அந்த தந்தையை நன்றாக பராமரித்துக் கொண்டாங்க. ತಂದೆ ಚೆನ್ನಾಗಿ ಅವರನ್ನ ಸಂತೈಸ್ತಾ ಇದ್ರು. ತಂದೆ ಮೇಲೆ ரொம்ப ಪ್ರೀತಿ உனக்கு. ಅವನಿಗೆ ಬಹಳ ಪ್ರೀತಿಯ ತಂದೆ, ரொம்ப அன்பு தகப்பன் மேல. ತಂದೆ ಮೇಲೆ ಬಹಳ ಒಂದು ಪ್ರೀತಿ. ஐயோ நான் எப்படி கொண்டு போய் விடுவேன், ಅಯ್ಯೋ ಹೇಗೆ ನಾನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ, ஐயோ நான் எப்படி கொண்டு போய் விடுவேன், ಅಯ್ಯೋ ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಡೋದು. ஆனா கடுமையான சட்டம் இருக்கிறது. ಆದ್ರೆ ಕಠಿಣವಾದ ಒಂದು ಆಜ್ಞೆ ಇದೆ. கொண்டு போய் விடவில்லை என்று சொன்னா, ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ என்ன நடக்கும்? ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ? ಶಿಕ್ಷೆ. ಶಿಕ್ಷೆ. என்ன பண்ணிடுவாங்க? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? தலையை துண்டித்து விடுவார்கள். ತಲೆನ ಕತ್ತರಿಸಿ ಹಾಕ್ತಾರೆ. என் தலை போயிருவேன், ನನ್ ತಲೆ ಹೋಗುತ್ತೆ, அப்பா கொண்டு விட்டுலாம். ತಂದೆನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ அவன் இந்த ಬಿಟ್ಟು பையனை என்ன பண்ணனா, ಹಾಗಂತ ಈ ಹುಡುಗನ ಏನ್ ಮಾಡ್ದ? தந்தையை சுமந்து கொண்டு போனான். ಆ ತಂದೆನ ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋದ. காலையில போனான், ಮುಂಜಾನೆ ಹೋದ. காலையில ரொட்டி எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு ರೊಟ್ಟಿ ಎಲ್ಲ ಮಾಡಿ ತೆಗೆದುಕೊಂಡು மலை மேல போயிட்டான். ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹೋದ. அங்க போய் தாப்பனுக்கு அந்த ரொட்டி எல்லாம் கொடுத்தான். தாப்பன் சாப்பிட்டாரு. ತಂದೆಗೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ರೊಟ್ಟಿ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟು சந்தோஷமா இருந்தாங்க. ಇಬ್ರು ಸಂತೋಷವಾಗಿದ್ರು. பையன் புறப்பட்டு கிளம்புற நேரத்துல, ಆ ಹುಡುಗನು ಹೊರಟು ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ தகப்பனுடைய கண்களிலே கண்ணீர். ಆ ತಂದೆಯ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ನೀರು. அந்த கண்ணீரை பார்த்தான் மகன். ಆ ಕಣ್ಣೀರನ್ನು ಮಗನ್ ನೋಡಿದ. அவனுடைய கண்களிலும் ಅವನ ಕಣ್ಣಲ್ಲೂ கண்ணீர். ಕಣ್ಣೀರು ಬಂತು. ஐயோ என் தகப்பனை எப்படி நான் இங்க விட்டு விட்டு வருவேன், ಅಯ್ಯೋ ನನ್ನ ತಂದೆಯನ್ನು ಹೇಗೆ ನಾನು ಇಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬರ್ತೇನೆ. சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுவாரு, ಅವರು ಊಟ ಇದ್ರೆ ಕಷ್ಟಪಡ್ತಾರಲ್ಲ, அவர் மரித்து போவாரு, ಅವರು ಸತ್ತು ಹೋಗ್ತಾರಲ್ಲ. மனதில நினைத்தான். ಆ ರೀತಿಯಾಗಿ ಮನಸ್ಸನ್ನು ನೆನೆಸ್ಕೊಂಡ. பகல்ல போனா, ಆ ಮುಂಜಾನೆ ಹೋದ. சுத்தி இருக்க எல்லாரும் பார்த்தாங்க. ಎಲ್ಲರೂ ನೋಡಿದ್ರು. என்ன பண்ணா, இவன் கொண்டு மலையில விட போறான்னு தெரிஞ்சிருச்சு. ಅವನ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಡ್ತಾನೆ ಅಂತ ಗೊತ್ತಿತ್ತು. அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. ಅವನಿಗೆ ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿದ್ರು. எப்படி தாப்பனை விட்டு விட்டு வருவது என்று சொல்லி ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತಂದೆನ ಕರ್ಕೊಂಡು மீண்டும் தாப்பனை முதுகிலே சுமந்து கொண்டு ಮತ್ತೆ ತಂದೆನ ಭುಜದ ಮೇಲೆ ಹೊತ್ಕೊಂಡು கீழே இறங்கி வந்தான். ಮತ್ತೆ ಕೆಳಗಿಳಿದು ಬಂದ. அப்ப யாரும் பார்க்கல. ಆಗ ಯಾರು ನೋಡ್ಲಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? கர்த்தருடைய மகிமையா. ராத்திரி ஆச்சுமா, ರಾತ್ರಿ கத்தலಲ್ಲಿ யாரும் ನೋಡಿಲ್ಲ. இருட்டுல யாரும் பார்க்கல. புரியுதானே? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? வந்தான். வந்து வீட்டுல பின்னால ஒரு சின்ன ஒரு ரூம் உண்டாக்கி ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು யாருக்கும் தெரியாதபடி ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ தாப்பனாரை பராமரித்து வந்தான். ತನ್ನ ತಂದೆಯನ್ನು ಅವನು ಪೋಷಣೆ ಮಾಡ್ತಾ ಬಂದ. பக்கத்து வீட்டுல தெரிஞ்ச என்ன பண்ணுவாங்க? ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿ ಗೊತ್ತಾದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? யார்கிட்ட சொல்லுவாங்க? ராஜாட்ட சொல்லுவாங்க. ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ? ರಾಜನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. தலை சீவிடுவாங்க. ಅವನ ತಲೆನ யாருக்கும் தெரியாதபடி தாப்பனை அவன் பராமரித்து வந்தான். ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಹಾಗೆ ಅವರ ತಂದೆನ ಪೋಷಿಸುತ್ತಾ ಬಂದ. இந்த சமயத்துல ಈ ಸಮಯದಲ್ಲಿ ராஜா வந்து ರಾಜನು ಬಂದು ஒரு போட்டியை அறிவித்தார்.
ಅವನು ಒಂದು ಒಟ್ಟು ಅಂದ್ರೆ ಒಂದು ஒரு டெஸ்ட் சவால் ಒಂದು ಸವಾಲನ್ನು அறிவித்தான். ಅದನ್ನು ತಿಳಿಸಿದ್ರು. அது என்ன சவால்? இப்ப இவனு போய் கேட்டான், ಏನು ಒಂದು ಸವಾಲು ಅಂತ ಇವನು ಕೇಳಿದ. அந்த ராஜா என்ன சொல்றாரு? ರಾಜನೇ ಹೇಳ್ತಾನೆ, சாம்பல்ல கயிறு ಉಂಟು பண்ணுங்க. ನೀವು ಆ ಒಂದು ಬೂದಿಯಲ್ಲಿ ನೀವು ದಾರವನ್ನು ಮಾಡಿ, ಕೈರು ದಾರವನ್ನು ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. சாம்பல்ல கயிறு பண்ண முடியுமா? ಬೂದಿಯಲ್ಲಿ ಈ ರೀತಿ ದಾರ ಮಾಡಕ್ ಆಗುತ್ತಾ? இன்னும் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே பாக்குறீங்க, எல்லாம் பொங்கல் சாப்பிட்டுட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. ಎಲ್ಲ ಪೊಂಗಲ್ ತಿಂದು ಕುಳಿತುಕೊಂಡು ಹಾಗೆ ಕುಂತ್ಕೊಂಡಿದ್ದೀರಲ್ಲ. பொங்கல் சாப்பிட்டா என்ன ஆகும்? ಪೊಂಗಲ್ ನಿದ್ದೆ ಮಾಡಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? ನಿದ್ರೆ ಬರುತ್ತೆ. நான் பொங்கல் சாப்பிட்டா வந்திருக்கிறேன். ನಾನು ಪೊಂಗಲ್ ತಿಂದೇ ಬಂದಿದ್ದೆ. ಬಂದಿದ್ದಾರೆ, ಏನೋ ವೈಫ್ ಬಂದಿದ್ದಾರೆ, அவங்கதான் ಉಂಟು பண்ணி கொடுத்தாங்க, ಅವರೇ ಮಾಡ್ಕೊಟ್ರು. சாப்பிட்டு வந்திருக்கேன். தூக்கம் வரல எனக்கு. ನಾನು ಊಟ பார்த்தா தூங்குறவங்க மாதிரி தெரியுது. ನಿಮ್ಮ ನೋಡಿದ್ರೆ ನಿದ್ದೆ ಹಾಗೆ ಕಾಣ್ತೀರಾ. இதுல சாம்பல்ல வந்து கயிறு உண்டாக்க முடியுமா? ಬೂದಿಯಲ್ಲಿ ದಾರ ಮಾಡೋದಕ್ಕಾಗುತ್ತಾ? இல்ல. அப்போ இந்த பையன் வீட்டுக்கு வந்தான். ಈ ಹುಡುಗ ಮನೆಗೆ ಹೋದ, சோகமா உட்கார்ந்திருந்தான். ಅವನು ಶೋಕವಾಗಿ மத்தியான உணவு கொடுக்க போனான். ಮಧ್ಯಾಹ್ನ ತಂದೆಗೆ ಊಟ ಕೊಡಕ್ ಹೋದ. அப்போ அப்பா கேட்டாரு, ஏன்டா மகனே சோகமா இருக்கிற, என்ன விஷயம்னு கேட்டாரு. ತಂದೆ ಕೇಳಿದ್ರು, ಯಾಕೆ ಮಗನೇ ನೀ ಶೋಕವಾಗಿದ್ದೀಯ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. அப்போ அவன் சொன்னான், ಆಗ ಅವನು ಹೇಳಿದ, அப்பா இந்த மாதிரி சாம்பல்ல கயிறு திரிக்க சொல்லிட்டு வந்தாரு, அது எப்படி என்னால முடியும், சன்மானம் கிடைக்கும்னு பார்த்தேன், இதுல என்னால முடியாதுன்னு திரும்பி வந்துட்டேன்னு சொன்னான். ಸೊ ಈ ಒಂದು ಬೂದಿಯಲ್ಲಿ ಅವರು ದಾರ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬರಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. அப்பா சொன்னாரு, ಇದನ್ನ ಹೇಗೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾನೆ? அப்பா வயசான அப்பா சொன்னாரு, ವಯಸ್ಸಾಗಿರೋ ತಂದೆ ಹೇಳಿದ್ರು, இவ்வளவுதானா, ಇಷ್ಟೇ ತಾನೆ, இவ்வளவுதானா, ಇಷ್ಟೇ ತಾನೆ, நான் உனக்கு சொல்லி தரேன் ஐடியா, நான் ನಿನಗೆ ಐಡಿಯಾ ಹೇಳ್ಕೊಡ್ತೇನೆ, நான் ನಿನಗೆ ஐடியா சொல்லி தரேன், நான் ನಿನಗೆ ಆಲೋಚನೆ, ஒரு பெரிய தாளத்தை எடுத்துக்கொண்டு வா, பெரிய தட்டு, ಒಂದು ದೊಡ್ಡ ತಟ್ಟೆ ಎತ್ಕೊಂಡು ಬಾ, பெரிய தட்டை எடுத்துக்கொண்டு வா, ಒಂದು ದೊಡ್ಡ ತಟ್ಟೆ ಎತ್ಕೊಂಡು ಬಾ, எடுத்துக்கொண்டு வந்தான், ಅದನ್ನ ಎತ್ಕೊಂಡು ಬಂದ, நல்ல பெரிய கயிறை எடுத்துக்கொண்டு வா, ದೊಡ್ಡ ಹಗ್ಗನ ತಗೊಂಡು ಬಂದ, அதை சுற்றி வை என்று சொன்னார், ಅದನ್ನ ಸುತ್ತಿ ಇಡು ಅಂತ ಹೇಳಿದ, ಸುತ್ತಿ வச்சிட்டு ಸುತ್ತಲು ಇಟ್ಟು கொளுத்து விடு என்று சொன்னார், ನೀನು ಅದನ್ನ ಹಾಗೆ ಅದನ್ನ ಬೆಂಕಿಯಾಗಿ ಉರಿಸು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. கொளுத்து முடித்ததுக்கு அப்புறம் ಅವನು ಅದನ್ನ ಉರಿಸಿದ ನಂತರ சாம்பல்ல கயிறு அப்படியே இருந்தான், ಆ ಒಂದು ಬೂದಿಯಲ್ಲಿ ಆ ಹಗ್ಗವಾದ ಹಾಗೆ ಇತ್ತಂತೆ. சரியா? அதை எடுத்துக்கொண்டு போய் நீ ராஜா கிட்ட காமி, உனக்கு சன்மானம் கிடைக்கும்னு சொன்னாரப்பா. நீನು ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ರಾಜನ ಬಳಿ ತೋರಿಸಿ, அவன் எடுத்துட்டு போனான், அவன் ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ராஜா கிட்ட காமிச்சான், ರಾಜನ ಬಳಿ ತೋರಿಸಿದ, ರಾಜಾ ಶಾಕ್ ಆಯ್ತು, ರಾಜನಿಗಾಗಿ எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு, ಇವನಿಗೆ ಇಂತ ಜ್ಞಾನ ಹೇಗೆ ಬಂತು, எப்படி ஞானம் வந்துச்சு, ಇವನಿಗೆ ಹೇಗೆ ಜ್ಞಾನ, எப்படி ಉಂಟು பண்ணனே, ಹೇಗೆ ಮಾಡಿದೆ, அதெல்லாம் சீக்ரெட் ராஜா, அதெல்லாம் ரகசிய, அதெல்லாம் என்ன சீக்ரெட், ಏನು ರಹಸ್ಯ, என்ன சீக்ரெட், ಏನು ರಹಸ್ಯ, அவங்க அப்பா சொன்னது, ಅವ್ರ ತಂದೆ ಹೇಳಿದ್ದು, அவங்க அப்பா சொன்னது, ಅವ್ರ ತಂದೆ ಹೇಳಿದ್ದು. அச்சா சரின்னு சன்மானம் கொடுத்தார், சரி ಅಂತ ಅವನಿಗೆ ಸನ್ಮಾನ ಮಾಡಿದ್ರು. ಸನ್ಮಾನ ಇದೆಲ್ಲ வாங்கிட்ட, ಸನ್ಮಾನ ತಗೊಂಡೆ, இன்னொரு போட்டி வைக்கிறேன், ಇನ್ನೊಂದು போட்டி ಇಡ್ತೇನೆ சொன்னார். அநேகர் வந்திருந்தாங்க, அநேகರು ಬಂದಿದ್ರು, எல்லாருக்கும் நீளமா ஒரு கொம்பு கொடுத்தாரு, ಎಲ್ಲರಿಗೂ ಉದ್ದವಾದ ಒಂದು ಕೊಂಬು ಕೊಟ್ರು. ಕೊಂಬು என்ன, நீளமா குச்சி, நீளವಾದ ಒಂದು ಕೋಲು ಕೊಟ್ರು. கொடுத்துட்டு ಅದನ್ನು ಕೊಟ್ಟು, இதுல எது டாப் எது பாட்டம், ಇದರಲ್ಲಿ ಯಾವುದು ತುದಿ ಯಾವುದು ಕೊನೆ அப்படின்னு கண்டுபிடிக்கணும், ಹಾಗಂತ ಕಂಡು ಹಿಡಿಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இவன் சோமா வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும், ಇವನು ಶೋಕವಾಗಿ ಬಂದ ಹೇಗೆ ಕಂಡು ಹಿಡಿಯೋದು, ಮರமா இருந்தா கண்டுபிடிச்சிடலாம், இது டாப் மேல இது கீழே தெரியும், ಮರ ಆದ್ರೆ ನಾವು ಕಂಡು ಹಿಡಿಬಹುದು, ಅದು ಮೇಲೆ ತುದಿ ಕೆಳಗಡೆ. கொம்பனுடைய ಟಾಪ್ எது பாட்டம் எது கண்டுபிடிக்க முடியுமா, ಒಂದು ಕೋಲಿನ ಅದರ ಮೊದಲ ಯಾವುದು ಕೊನೆ ಯಾವುದು ಕಂಡು ಹಿಡಿಯಕ್ಕಾಗುತ್ತಾ, இங்க ஒரு கிராஸ் இருக்குல்ல, ಇಲ್ಲೊಂದು ಶಿಲ್ಬೆ ಇದೆಯಲ್ಲ, ಟಾಪ್ ಎದು ಬಾಟಮ್ ಎದುನಾ தெரியுமா, ಇದರಲ್ಲಿ ಯಾವುದು ಟ್ರೀயோட ಟಾಪ್ ಎದು ಬಾಟಮ್ ಎದು தெரியுமா, மரது வாரியாக கொம்பல கண்டுபிடிக்க முடியாது, கோலிನ ಕಡಿಯಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. சரி, இப்போ அதை எடுத்துக்கொண்டு வந்தா வீட்டுக்கு, ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ ಮನೆಗೆ, ಅಪ್ಪಾಟ போனா, அவனுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு, அவருக்கு ಒಂದು ರಹಸ್ಯ ಇದೆ. ಅಪ್ಪಾಟ போனா, ತಂದೆ ಬಳಿ ಹೋದ, அப்பா இந்த மாதிரி சொல்றாரு ராஜா, இதுல எது டாப் எது பாட்டம்னு கேக்குறாரு, அரசನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ, ಇದರಲ್ಲಿ ಯಾವುದು ಮೊದಲು ಯಾವುದು ಕೊನೆ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எவ்வளவுதானே, என்னடா நீ ಇಷ್ಟೇ ತಾನೆ, ಏನಯ್ಯ ಇದು ಬಹಳ ಸುಲಭ. ರಾಜ என்ன முட்டாளா, ராஜ என்ன மூர்ಖனா, ராஜா முட்டாளா, ராஜ என்ன மூர்ಖனா, சிம்பிளான டாஸ்க் கொடுக்கறாரு உங்களுக்கு, இன்னைக்கு ಬಹಳ ಸುಲಭವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ, ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், இது ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಕಂಡುಹಿಡಿಯಬಹುದು. அப்பா எப்படிப்பா சொல்லி கொடுப்பா சீக்ரெட், அப்பா ಹೇಳಪ್ಪ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ರಹಸ್ಯ ಅಂತ. போடா ஒரு 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 லோட்டா பெரிய ಇದೆಲ್ಲ ஒரு தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னார். ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ತಪ್ಪಿಗೆಯಲ್ಲಿ ನೀರು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இப்ப அந்த கம்ப அப்படி போடு, ಕೋಲನ್ನು ಹಾಗೆ ಹಾಕು, போட்ட உடனே அது ಹಾಕಿದ ನಂತರ அது ஒரு சைடு கீழே இறங்குச்சுன்னா, ಅದು ಒಂದು ಕಡೆ ಕೆಳಗಡೆ ಇಳಿಯುತ್ತಂದ್ರೆ ಅದು ಬಾಟಮ್,
ಅದು ತಳ. ஒரு சைடு மேல போச்சுன்னா ಒಂದು ಸೈಡ್ ಮೇಲೆ ಹೋದ್ರೆ அதுதான் டாப். ಅದೇ ಮೊದಲು. அப்பா என்னப்பா சொல்ற? ஆமாடா. அப்பா ಏನಪ್ಪ ಹೇಳ್ತೀರಾ? இதுதான்டா ಇದೇ அப்பாவுடைய ತಂದೆಯ ஞானம். ஞாನ, தந்தையுடைய ஞானம், ತಂದೆಯ ಜ್ಞಾನ. அப்போ அதை எடுத்துக்கொண்டு போய் நான் ராஜா கிட்ட போய் நின்னான். ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು எல்லாரும் வந்து நின்னுட்டு இருக்காங்க. ಎಲ್ಲರೂ ಬಂದು ನಿಂತಿದ್ದಾರೆ. சன்மானம் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ಸನ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ ಅಂತ யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல. ಯಾರಿಗೂ ಕಂಡಿಡಿಯಕ್ಕೆ ಆಗಿಲ್ಲ. கை கொம்ப வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ಕೈಯಲ್ಲಿ ಕೋಲಿಟ್ಕೊಂಡು ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. தண்ணி கேட்டான், அவன் ನೀರು ಕೇಳ್ದ. பெரிய பாத்திரம் கேட்டான், ಒಂದು ದೊಡ್ಡ ಪಾತ್ರೆ ಕೇಳ್ದ. ಅದನ್ನ போட்டுட்டு ಅದರಲ್ಲಿ ಹಾಕಿ இது இம்மர்ஸ் ஆகுதுல, இதுதான் பாட்டம், மேல இருக்குதுல அதுதான் டாப்னு சொன்னான். இதே அடி இதே ಅದೇ ಮೊದಲು ಅಂತ ಹೇಳಿದ. ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அரசನಿಗೆ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯ. இவனுக்கு எப்படி இப்படி ஞானம் வந்தது? ಇವನಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಜ್ಞಾನ ಬಂದಿದೆ? இவனுக்கு எப்படி இப்படி ஞானம் வந்தது? ಇವನಿಗೆ ಇಂತ ಜ್ಞಾನ ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿದೆ? அதுதான் ಅದೇ சீக்ரெட், ರಹಸ್ಯ. அதுதான் அப்பாவுடைய சீக்ரெட். ಅದೇ ತಂದೆಯ ರಹಸ್ಯ. அதுதான் ಸೀಕ್ರೆಟ್. ಅದೇ ರಹಸ್ಯ. ತಂದೆ ತಾಯಿನ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ತಂದೆ ತಾಯಿ ಏನ ಪಣ್ಣು? ಮಲೆ ಮೇಲೆ ತಗೊಂಡೋಗಿ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಬರ್ಬೇಕು. ಮಲೆ ಮೇಲೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಬರ್ನೋ. அப்படிதானே? அப்படி ಆ ರೀತಿಯಾಗ இவனுக்கு எப்படி ஞானம் வந்துச்சு? ಇವನಿಗೆ ಯಾವ ರೀತಿ ஆச்சரியம். இவனை எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணணும். ಇವನು ಹೇಗಾದ್ರೂ ನಾವು ಕಂಡುಹಿಡಿಬೇಕು. அவனை வந்து எப்படியாவது நெருக்கி விட்டுறணும்னு சொல்லிட்டு ಹೇಗಾದ್ರೂ ಅವನ ಸಂಕಷ್ಟ ತಿರುಗಿಸಬೇಕು ಅಂತ அவர் சொன்னாரு, சரி இந்த சன்மானத்தை வாங்கிக்கொள்ள, ಈ ಸನ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೋ. பெரிய கோல்டு மூட்டை கொடுத்தாரு அவருக்கு. ದೊಡ್ಡ ಒಂದು ಚಿನ್ನದ ಒಂದು ಮೂಟೆ எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தான். அது ತಗೊಂಡು ಮನೆಗೆ ಬಂದ. வீட்டுக்கு வந்து அப்பாட்ட சொன்னா, அப்பா எனக்கு கோல்டு காயின் எல்லாம் கொடுத்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ಮನೆಗೆ ಬಂದು ಹೇಳ್ದ, ನನಗೆ ಚಿನ್ನದ ನಾಣ್ಯ ಎಲ್ಲ ஆனா புறப்பட்டு வரும்போது ராஜா ஒன்னு சொன்னாரு. ಅವರು ಹೊರಟು ಬರುವಾಗ ರಾಜ ಒಂದು ಹೇಳಿದ್ರು. என்னன்னா, ಏನಂದ್ರೆ, தட்டாமல் தாளம் வருகிற ஒரு மத்தளம் உண்டு பண்ணு. ತಟ್ಟದೇ ಇರುವಾಗ ಆ ಶಬ್ದ ಬರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೀನು ಮಾಡು. ಕಾರ್ಯ ಅಲ್ಲ, ಅದು ಮತ್ತಳ. ಮತ್ತಳ ಅಂದ್ರೆ ಡ್ರಮ್, ತಾಳ, ತಮಟೆ. ತಟ್ಟದೇ ಇರುವಾಗ ಶಬ್ದ ಬರುತ್ತೆ. ಆ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ತಮಟೆ ட்ரம் வச்சா டப டபன்னு அடிக்கணும். ಆಗಿಟ್ರೆ கீபோர்ட் இருக்குது, கீபோர்ಡ್ ಇದೆ. அப்படியே இருந்தா சத்தம் வருமா? ಹಾಗಿದ್ರೆ ಶಬ್ದ ಬರುತ್ತೆ. பிரதர் வாசிச்சாதான் சத்தம் வருது. ಸಹೋದರ ಅದು ಬಾರಿಸಿದ್ರೆ ಶಬ್ದ ಬರೋದು. அப்போ அவன் சொல்றான், தட்டக்கூடாது, ஆனா தாளம் வரணும். ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀ ತಟ್ಟಬಾರದು, ಆದ್ರೆ ಶಬ್ದ ಬರ್ಬೇಕು. இவனுக்கு எப்ப உண்டு பண்றது? ಇವನಿಗೆ ಹೇಗಯ್ಯ ಇದನ್ನ ಮಾಡೋದು? ಯೋಚನೆ ಮಾಡ್ದ. வீட்டுலதான் ಮನೇಲಿ ಹೇಳಿದಾರೆ. ಯಾರಿದ್ದಾರೆ? அப்பா இருக்கிறாரு. ಅಪ್ಪ ಇದ್ದಾರೆ. வீட்டுல அப்பா இருக்கிறாரு. வந்தான், அப்பாட்ட வந்தான். ತಂದೆ ಬಳಿ ಬಂದ. அப்பா இந்த மாதிரி சொல்றாரு. இவ்வளவு தானடா? ಅಪ್ಪ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ, ಇಷ್ಟೇ ತಾನೆ? அவ்வளவுதானே? ಅಷ್ಟೇ ತಾನೆ? உனக்கு சீக்ரெட் சொல்லி தரேன், ರಹಸ್ಯ ಹೇಳ್ಕೊಡ್ತೇನೆ. நீ என்ன பண்ணணும்னு சொல்லி தரேன். ನೀನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಹೇಳ್ಕೊಡ್ತೇನೆ. ಅಲ್ಲಿ ಹಿಂದೆ ಏನಪ್ಪ? ಹಿಂದೆಗಡೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ ಪ್ಲೀಸ್. ಎಲ್ಲ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿರಿ. ನಾ ಹಿಂದೆ ಇರುವವರೆಗೆ ನಾನು ಕ್ವಶನ್ ಕೇಳ್ತೀನಿ. ಈ ಕಥೆ ಬಗ್ಗೆ செட்டில் ஆகல. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ ತಟ್ಟಾಮ ತಾಳಂ வருகிற மத்தளத்தை உண்டு பண்ணி வா என்று சொல்லி இருக்கிறார். ತಟ್ಟದೆ ಇರುವಾಗಲೂ ಸಹ ಶಬ್ದ ಬರುವಂತ ತಾಳವನ್ನು ಉಂಟು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಅಪ್ಪಾಟ போனா. ಬೇರೆ ಬಳಿಯಲ್ಲಿ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗ. ಅಪ್ಪಾಟ ಸಹ இந்த மாதிரி ತಟ್ಟಾಮ ತಾಳಂ வரணுமா? ತಂದೆ ಬಳಿ ಹೋಗಿ ಕೇಳಿದ. ಈ ರೀತಿಯಾಗಿ ಅದಾನೆ, என்ன ஈஸியா கொடுக்குறான். ಏನ್ ಸುಲಭವಾಗಿರಲ್ಲ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க யோசிச்சு பாருங்க, ತಟ್ಟಾಮ ತಾಳಂ வர்ற ಮತ್ತಳ. ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ತಟ್ಟದೆ ಇರುವಾಗ ಆ ಒಂದು ತಾಳ ಶಬ್ದ ಬರುತ್ತಾ? ತಮಟೆ ಶಬ್ದ ಬರುತ್ತಾ? அப்பா என்ன சொன்னாரு? ಅಪ್ಪ ಏನ್ ಹೇಳಿದ್ರು? பையனை கூப்பிட்டு, ಮಗನ್ನ ಕರೆದು, கவலைப்படாத, ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ, மூன்றாவது பரிசு உனக்கு தான், ಈ ಮೂರನೇ ಬಹುಮಾನ ನಿನಗೆ. ஆனபடினாலே ಆದ್ದರಿಂದ நான் சொல்றது அப்படியே செய். ನಾನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ஒரு மத்தளத்தை உண்டு பண்ணு. ಒಂದು ತಮಟೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡು. ಅದ ಮೇಲೆ ಮೂಡೋದಕ್ಕೆ ತೋಳೆயும் ಉಂಟು பண்ணு. ಅದರ ಮೇಲೆ ಮುಚ್ಚಿದ ಚರ್ಮವನ್ನು ಉಂಟು ಮಾಡು. ಆனா மூடாதே. ಆದರೆ ಮುಚ್ಚಬೇಡ. ಮೂಡಾಮ ಮುಚ್ಚದೆ ಇರದೆ ಹಾಗೆ எடுத்துட்டு வந்து செய்யின்னு சொன்னாரு. ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಎಲ್ಲ செஞ்சுட்டு, அப்பா ಎಲ್ಲ ಮಾಡಿ தோலெல்லாம் உண்டு பண்ணிட்டேன், ಚರ್ಮವೆಲ್ಲ ಮಾಡಿ, மத்தளத்தையும் உண்டு பண்ணிட்டேன், ತಮಟೆನೂ ಮಾಡಿದೆ. அதை எப்ப மூடணும் நீங்க சொன்னீங்க தான் மூட முடியும். ಅದು ಯಾವಾಗ ಮುಚ್ಚುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರಾಗೆ ನಾನು ಮುಚ್ಚಕ್ಕಾಗದು அப்படின்னு சொன்னான். ಹಾಗಂತ ಹೇಳ್ದ. அப்பா சொன்னாரு, ತಂದೆ ಹೇಳಿದ್ರು, காட்டுக்கு போ, ನೀನು ಕಾಡಿಗೆ ಹೋಗು. ಕಾಡಿಗೆ ಹೋಗು. மேல கொண்டு விட போனே இல்ல, ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಕರ್ಕೊಂಡು விட போனே இல்ல, ನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬಿಡಕ್ ಹೋದಲ್ಲ. அந்த மலைக்கு மேல போனேனா ಅಲ್ಲಿ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹೋಗುವಾಗ அங்க தேன் கூடு இருக்கும். ಒಂದು ಜೇನಿನ ಒಂದು ಗೂಡು ಇರುತ್ತೆ. ಇದರಲ್ಲಿ ಚಿನ್ನ ಕೂಡ ಪಾತು ಇದರಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಗೂಡನ್ನು ನೋಡಿ, ಅಲಂಗಾಮ எடுத்துட்டு வா. ಅದನ್ನು ಹಾಗೆ ಅಳಿದು ಹೋಗದ ಹಾಗೆ ನೀನು ಅಲಂಗಾಮ அப்படியே எடுத்துட்டு வந்து ಅಲ್ಲಾಡಿಸಿದ ಹಾಗೆ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನಾನು சொல்ற மாதிரி செய்யுன்னு சொன்னேன். ನಾನು ಹೇಳೋ ಹಾಗೆ ಮಾಡು.
ஓகே, செட்டில். ஓகே, இப்போ அவர் சொன்னாரு, இவன் போனா ஒரு தேன் கூட எடுத்துட்டு வந்தான். ಆ ತಂದೆ ಹೇಳಿದ್ರು ಹೋದ ಆ ಒಂದು ಜೇನಿನ ಗೂಡು ತಗೊಂಡ್ ಬಂದ. அத அப்படியே ட்ரம்முக்குள்ள வையின்னு சொன்னாரு. ಅದನ್ನ ಹಾಗೆ ಡ್ರಮ್ ಒಳಗೆ ಇಡು. ಡ್ರಮ್முக்குள்ள வச்சிட்டு அந்த மேல தோலை மூடுன்னு சொன்னாரு. ಆ ಡ್ರಮ್ಮಿನ ಮೇಲೆ ಇಟ್ಟು ಆ ಡ್ರಮ್ ಒಳಗಡೆ ಇಟ್ಟು ಅದನ್ನ அப்படியே எடுத்து கொண்டு போய் ராஜா கையில கொடுன்னு சொன்னாரு. ಅದನ್ನ ಹಾಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ರಾಜನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಡು ಅಂತ ಹೇಳಿ. ராஜா கையில கொடுத்து ஆட்ட சொல்லு. ರಾಜನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ಅದನ್ನ ಆಡಿಸಕ್ಕೆ ஒரு ஷேக் பண்ண சொல்லு. ಅಲ್ಲಾಡಿಸಕ್ಕೆ ಹೇಳು அப்படின்னு சொன்னாரு. ಹಾಗಂತ ಹೇಳು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இவன் போனா, ಇವನು ಹೋದ. என்ன சொல்றாரு, என்ன இப்படி தட்டாம தாளம் வரணும்னா எப்படி இப்படி வரும்னு யோசிச்சான். ತಟ್ಟದೆ ಆ ತಾಳ ಆದ್ರೆ ಆ ತಮಟೆ ராஜா அதை வாங்கிட்டு ರಾಜನ ತಗೊಂಡು மக்களை கொண்டாந்து இருக்கிற ಏನು ನೀನು தட்டாம சால வரும்னு சொன்னாரு. ಹೇಗೆ ತಟ್ಟದೆ ಇದು ராஜா ஒரு ஷேக் பண்ணுங்கன்னா, அரசனே நீங்க ಅದನ್ನ ಅಲ್ಲಾಡಿಸು. ஷேக் பண்ணின உடனே ಅಲ್ಲಾಡಿಸಿದ ನಂತರ உள்ள இருந்த ஈக்கள் எல்லாம் பறந்து வந்து, தேனீக்கள் பறந்து வந்து டப 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 சத்தம் வந்துச்சு. ಒಳಗಡೆಯಿಂದ ಜೇನೆಲ್ಲ ಹಾಗೆ ಹರಿದು ಬಂದು ಡಬ 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 ಬಂದ ಶಬ್ದ ಬಂತು. தட்டாமையே இப்படி பண்ணுன, ತಟ್ಟದೆಯೇ ಹೇಗೆ ನೀನು ಮಾಡಿದಿನ, உன்னோட ஞானம் பெரிதா இருக்கிறது, ನಿನ್ನ ಜ್ಞಾನ ದೊಡ್ಡದಾಗಿದೆಯಲ್ಲ, உனக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது, ನಿನಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಜ್ಞಾನ ಬಂತು ಎಂದು அரசன் கேட்டான். ಆ ರೀತಿಯಾಗಿ ಅರಸನು ಕೇಳಿದ. சொன்னவன் ಅವನು ಹೇಳ್ದ, அப்பா. ಅಪ್ಪ. யாரு ಯಾರು யாரு ಯಾರು அப்பா. ಅಪ್ಪ, என்னோட அப்பா, ನನ್ನ ತಂದೆ. என்னோட அப்பா ನನ್ನ இந்த ತಂದೆ ஞானத்தை எனக்கு கொடுத்தான் ನನಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟನು என்று சொன்னான். ಹಾಗಂತ ಹೇಳ್ದ. சரி, இப்ப கதை முடிஞ்சது. ಈಗ ಕತೆ ಮುಗೀತು. சரியா? இப்போ வசனத்துக்கு வரலாம். ಈಗ ವಾಕ್ಯಕ್ಕೆ கதையை விட வசனம் முக்கியம். ಈ ಕತೆಗಿಂತ ವಾಕ್ಯ ಮುಖ್ಯ. கதையை நினைச்சிட்டு வசனத்தை விட்டு விடாதீங்க. ಕತೆ ನೆನೆಸ್ಕೊಂಡು ವಾಕ್ಯನ ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಡಿ. இப்ப வாசிங்க. ಈಗ ಓದಿ 20:12. 20:12. ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಸನ್ಮಾನಿಸಬೇಕು, ಸನ್ಮಾನಿಸಿದರೆ ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿನಗೆ ಅನುಗ್ರಹಿಸುವ ದೇಶದಲ್ಲಿ ನೀನು ಬಹುಕಾಲ ಇರುವಿ. சரி, இப்போ வசனம் எப்படி சொல்லுது? ವಾಕ್ಯ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿ. இப்போ நமக்கு என்ன ಚಾಲೆಂಜ್ அப்படின்னு சொன்னா, ನಮಗೆ ಏನು ಚಾಲೆಂಜ್ ಅಂದ್ರೆ, இப்போ ಸನ್ಮಾನಿಸಬೇಕು ಅಂತ ಇದೆಯಲ್ಲ, நாங்க கனம் பண்ணணும் இருக்கில்ல, அவமானிಸಬಾರದು ಅಂತ ಇದೆಯಾ? அவமான படுத்த கூடாதுன்னு இருக்கா? அது இல்லாதனால எல்லாம் அவமானப்படுத்துறாங்களா? அது இல்லதே ಇರುವುದೇ ಎಲ್ಲ ನಾವು ಅವಮಾನ ಪಡಿಸ್ತೇವಾ? என்ன நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ನಾನು ಹೇಳಿದ ನಿಮಗೆ ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. ನಮಗೆ ಚಾಲೆಂಜ್ ಏನಂದ್ರೆ, ನಮಗೆ ಸವಾಲು ಏನನ್ನ, ಅವಮಾನಿಸಬಾರದು ಅಂತ ಬರಲಿಲ್ಲ, ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. ಸನ್ಮಾನಿಸಬೇಕು, ಅವಮಾನಿಸಬಾರದು ಅಂತ ಇಲ್ಲಲ್ಲ, ಅವಮಾನಿಸಬಾರದು ಅಂತ ಬರೆದಿಲ್ಲ. அதனால இன்னைக்கு என்ன பண்ற ஸ்டேட்டஸ் கோ ಏನಂದ್ರೆ, ಆದ್ದರಿಂದ ಇವತ್ತಿನ ಒಂದು ಅವಮಾನಿಸ್ತಾರೆ. ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಾ ಅವಮಾನಿಸುವವರು? ತಂದೆ ತಾಯಿನ ಅವಮಾನಿಸುವವರು ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಾ? ನಾನು ಮಾತ್ರ ಇದ್ದೇನೆ, ನನ್ನ ಕೈ ಮಾತ್ರ ಇದ್ದಿದೆ. எல்லாரும் பரிசுத்தவான்களா இருக்கிறாங்க, ಎಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ. யாருமே அவமானிக்கிறது இல்லையா? ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿನ ಯಾರು ಅವಮಾನಿಸಿದಿಲ್ಲ. ஒரு கை வருது, பரவாயில்ல, புதுசா வந்திருக்கிறவரா, அதனாலதான் கை தூக்குறீங்க. பழையவங்களுக்கெல்லாம் அது மறந்து போச்சு, ಹಳೆಯವರಿಗ ಮರ್ತು ಹೋಗಿದೆ. ತಂದೆ ತಾಯಿನ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. ಸನ್ಮಾನಿಸೋರೆಲ್ಲ ಆಮೇಲೆ சொல்லி, ಸನ್ಮಾನಿಸೋರೆಲ್ಲ ಆಮೇಲೆ ಅಂತ ಹೇಳಿ. ಆಮೇನ್. ஓகே, இப்ப எல்லாரும் சன்மானிக்கிறீங்க, அவமானிக்கிறது இல்ல. இதுதான் இன்னைக்கு சேலஞ்ச். ಇದೇ ಇವತ್ತಿಗೆ ಸವಾಲು. சரியா? ತಂದೆ ತಾಯಿನ ಸನ್ಮಾನಿಸಬೇಕು, ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. சரிதானே? சரி அல்வா? கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்து இருக்கிறே, சோகமா இருக்கிறியா? நான் வரும்போது ஒரு சாட்சி சொல்லிட்டு இருந்தாரு அவரு. நான் வருவாக ஒரு சாட்சி ಹೇಳಿದ್ರು. அவர் முகத்துல சோகமே இல்லைன்னு யாரையோ சொல்லிட்டு இருந்தாரு. மாமியாருக்கா? என்னாச்சு? அப்போ சோகமாவே இருக்கக்கூடாது. நீ எங்க உட்கார்ந்து இருக்க? ராஜா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற, அப்பா வீட்டுல இருக்கிற, ತಂದೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದೀಯಾ? உனக்கு ஞானம் வரும், உனக்கு மன்னா வரும், உனக்கு எல்லாம் கிடைக்கும், ನಿನಗೆ ಎಲ್ಲ ಸಿಗುತ್ತೆ. அல்கொத்திದ್ರೆ அப்படி இருக்க சோக முகமா இருக்கவே கூடாது. சோகத முகமுள்ளவராகி இருக்கக்கூடாது. நெகேமியா 8:10 என்ன சொல்லுகிறது? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருப்பது நமது பலனா.
ನೆಹೆಮಿಯ 8:10 ಹೇಳುತ್ತೆ, ಕರ್ತನಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸವಾಗಿರುವುದು ನಮಗೆ ಅದು ಬಲವಾಗಿದೆ. நமக்கு பலன் அது. ಅದು ನಮಗೆ வேத வாக்கியங்களை அறிந்து கொண்டா, ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡರೆ, ಅದರ ಮೇಲೆ ಇಷ್ಟಪಟ್ಟா, ಅದರ ಮೇಲೆ ಇಷ್ಟವಿದ್ದರೆ, ಪ್ರೀತಿ ಇದ್ರೆ, ಅದರ ಮೇಲೆ ಅன்பು இருக்கணும், ಪ್ರೀತಿ ಇರಬೇಕು. வேதத்து மேல, சத்தியவேத மேல வாஞ்சியா இருக்க வேண்டும். சத்தியவேத மேல தாகமுள்ளவராಗಿ அப்போ அந்த வேதம் நமக்கு நம்மை காட்டும், நமக்கு அறிவை புகட்டும். ಸತ್ಯವೇದ ನಮ್ಮನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸುತ್ತೆ, ನಮಗೆ ಅದು ಜ್ಞಾನವನ್ನು ಸಹ ಕೊಡುತ್ತೆ. 13வது ವಚನ ವಾಸಿங்க. 13ನೇ ವಾಕ್ಯನ ಓದೋಣ. ನರಹತ್ಯ ಮಾಡಬಾರದು. ஏன்னா கொலை செய்யாதிருப்பாயாக. ನರಹತ್ಯ ಮಾಡಬಾರದು. அப்படி கொலை செஞ்சவங்க யாராவது கொலை செஞ்சவங்க இருக்கீங்களா? ಯಾರಾದ್ರೂ ನೀವು ಯಾರಾದ್ರೂ ಕೊಲೆ ಮಾಡಿದೀರಾ? கொலை செய்யக்கூடாது. சிரிக்கிறீங்க. ನರಹತ್ಯ ಮಾಡಬಾರದು. நீங்க கொலை செஞ்சீங்க, நான் ப்ரூவ் பண்ணட்டுமா? ನೀವೆಲ್ಲ ಕೊಲೆ ಮಾಡ್ತೀರಾ, ನಾನು ನಿಮಗೆ ಪ್ರೂಫ್ ಮಾಡಿ ತೋರಿಸ್ಲಾ? 21:5-21 மத்தேயு 5:21. ಮತ್ತೇನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5:21. ஹalleluya. கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி இருக்குது. ಕೊಲೆ ಮಾಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ತನ್ನ ನರಹತ್ಯ ಮಾಡಬಾರದು, ನರಹತ್ಯ ಮಾಡುವ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಗೆ ಗುರಿಯಾಗುವನು ಎಂದು ಹಿರಿಯರು ಹೇಳಿದ ಕೇಳಿದಿರಷ್ಟೇ. ಆದರೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, ತನ್ನ ಸಹೋದರನ ಮೇಲೆ ಸಿಟ್ಟುಗೊಳ್ಳುವ ಪ್ರತಿ ಮನುಷ್ಯನು ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಗೆ ಗುರಿಯಾಗುವನು. ತನ್ನ ಸಹೋದರ ನೋಡಿ ನೀಚ ಅನ್ನುವನು ನ್ಯಾಯಸಭೆ ವಿಚಾರಣೆಗೆ ಒಳಗಾಗುವನು. ಮೂರ್ಖ ಅನ್ನುವನು ಅಗ್ನಿ ನರಕಕ್ಕೆ ಗುರಿಯಾಗುವನು. ಸಾಕು. இந்த வசனம் புரிஞ்சவங்களாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ಈ ವಾಕ್ಯ ಅರ್ಥ ಆದಾಗ ಹಲ್ಲೇಲೂಯಾ. இப்போ யாரெல்லாம் கொலை செஞ்சிருக்கீங்க? ಈಗ ಯಾರೆಲ್ಲ ಕೊಲೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? ಎಲ್ಲರೂ. யாருமே கை வரல மேல. இப்போ கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொன்னதை கேட்டிருக்கிறீர்கள். ನರಹತ್ಯ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದು ಹಿರಿಯರಿಗೆ ಹೇಳಿದ್ರೆ ನಮಗೆ ಕೇಳಿದ್ದೀರಷ್ಟೇ. அந்த காலம் சொன்னது. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನು சொல்லுகிறார்? ಆದರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ತನ್ನ ಸಹೋದರனை பார்த்து, ತನ್ನ ಸಹೋದರನನ್ನು ಮೂಢನೇ ಎಂದು சொல்லுகிறவர் ಮೂರ್ಖ ಅನ್ನುವನು ಎಲ್ಲಿ ನರಕಕ್ಕೆ ಏದುವಾಯಿ இருக்கிறான். ಅವನು ಅಗ್ನಿ ನರಕಕ್ಕೆ ಅವನು ಗುರಿಯಾಗುವನು. என்ன ஒரு சேலஞ்ச் பாருங்க. ಎಂತಹ ಒಂದು ಸವಾಲ್ ನೋಡಿ. இந்த ஸ்டேட்டஸ் கோல ಈ ಒಂದು நிலைமையில, ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ நமக்கு என்ன ஒரு சேலஞ்ச்? ನಮಗೆ ಏನು ಸವಾಲು? ಸಹೋದರனை பார்த்து ಸಹೋದರನನ್ನು ಮೂಢನೇ ಎಂದು சொல்ல முடியாது. ಮೂಢನೇ ಮೂರ್ಖನೇ ಅಂತ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ, சொல்ல முடியாது, ಹೇಳಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. அப்படி சொன்னா நம்ம எரி ನರಕಕ್ಕೆ ಏದುವಾಯಿ இருக்கிறோம். ಹಾಗಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಗ್ನಿಯ ಬೆಂಕಿಗೆ ನಾವು ಗುರಿ ಆಗ್ತೇವೆ. கொலை செய்வதற்கு அது சமமா? ಕೊಲೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅದು ಸಮವಾಗಿರುತ್ತಂತೆ. சரி, அடுத்தது ನಂತರ 15வது வசனம், எக்ஸோடஸ் 15. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 15:20-15. ಬೇಗ ಓಕೆ, ತೆಗೆದು ಬೇಗ ಓದಿ. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 20:15. ಕದಿಯಬಾರದು. ಕದಿಯಬಾರದು ತಿರುಡಕೂಡದು. ಅದಕ್ಕೆ அடுத்த வசனம் ಇಲ್ಲ, ಅದು ಮುಂದಿನ ವಸனம். ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬಾರದು. ಏನು ವ್ಯಭಿಚಾರ? ವ್ಯಭಿಚಾರನ என்ன? ವ್ಯಭಿಚಾರ ಅಂದ್ರೆ ಏನು? சரீரத்தினாலே பாவம் செய்வது, ಶರೀರದಿಂದ ಪಾಪ ಮಾಡೋದು, அதுதான் விபச்சாரம். ಅದೇ ವ್ಯಭಿಚಾರ. அந்த காலத்துல பூர்வத்தாருக்கு என்ன சொன்னாரு ஆண்டவர்? ಆ ಕಾಲದ ಹಿರಿಯರಿಗೆ விபச்சாரம் செய்யாதிருப்பாயா என்று சொன்னார். ನೀನು ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬಾರದು ಅಂತ. ஆனா இயேசு சுவாமி என்ன சொல்லுகிறார்? ಅದರ ಕರ್ತನಾದ ಯೇಸು 27வது வசனம், மத்தேயு 5:27. ಮತ್ತೇಯು 5:27. 27-28 ಎರಡು ವಾಕ್ಯ. ಟಕ್ನು ವಾಸಿಕೆ ನಮ್ಮ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬಾರದೆಂದು ಹೇಳಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದಿರಷ್ಟೇ. ಆದರೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, ಪರಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡಿ ಮೋಹಿಸುವ ಪ್ರತಿ ಮನುಷ್ಯನು ಆಗಲೇ ತನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಆಕೆಯೇ ಕೂಡ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದವನಾದನು. ಈ ವಾಕ್ಯ ಚಾಲೆಂಜಾ ಇಲ್ಲ ಈಸಿಯಾ? ಚಾಲೆಂಜ್ ಯಾರು சொல்றாங்க பாருங்க. ಸವಾಲು ಅಂತ ಯಾರು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. ಕಣ್ಣು ಸರಿಯಾ ಇಲ್ಲದ ஒருத்தர் சொல்றாரு. ಕಣ್ಣು ಸರಿಯಾಗಿ ಇಲ್ಲದೆ ಇರುವವರು ಒಬ್ಬರು ಹೇಳ್ತಾರೆ. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு ஒரு விபச்சாரம் செய்தாயிற்று, இருதயத்திலே செய்தாயிற்று. ಒಬ್ಬ ಹೆಣ್ಣನ್ನು ಮೋಹಿಸುವ ಪ್ರತಿ ಮನುಷ್ಯನು ಪುರುಷನು ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿ ಆಗಿ ಕೂಡ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದವನಾಗಿದ್ದಾನೆ. ஆனா பழைய காலத்துல என்ன சொல்லிருக்கு? விபச்சாரம் செய்யாது, அவ்வளவுதான்.
ಆದರೆ ಹಳೆ ಕಾಲದ ಹಿರಿಯರಿಗೆ ಏನ್ ಹೇಳಿದ್ರೆ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬಾರದು. தன் மனைவியை விட்டு வேற யாரிடத்திலாவது போனா அவன் விபச்சாரம் செய்கிறான். ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೊಬ್ಬರ ಬಳಿಗೆ ಹೋದರೆ, தன் கணவனை விட்டு வேற யாராவது இடத்துல போனா விபச்சாரம் செய்கிறாள். ತನ್ನ ಗಂಡನನ್ನು ಬಿಟ್ಟು ಮತ್ತೊಬ್ಬರ ಬೇರೊಬ್ಬರ ಪುರುಷನ ಬಳಿಗೆ ಹೋಗಲು ಅವಳು ವ್ಯಭಿಚಾರ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ என்ன சொல்றார்? ಆದರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தான். ಒಬ್ಬ ಹೆಣ್ಣನ್ನು ಮೋಹಿಸಿ ಆಸೆಯಿಂದ ನೋಡಿದರೆ ಅವಳோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்கிறார். ಹೃದಯದಲ್ಲಿ ಅವಳ ಸಂಗಡ ನೀನು ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದ್ದಾಯ್ತು ಅಂತ ಯೇಸು ಹೇಳಿದ್ದಾರೆ. இதுதான் சேலஞ்ச் நமக்கு. ಇದೇ ನಮಗೆ ಸವಾಲು. இதுதான் சேலஞ்ச். ಇದೇ ಸವಾಲು. ஏன் சினிமா பார்க்க வேண்டாம்னு சொல்றோம்? ಯಾಕೆ ಸಿನಿಮಾ ನೋಡಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ? ஏன் சீரியல் பார்க்க வேண்டாம்னு சொல்றோம்? ಯಾಕೆ ನೀವು ಸೀರಿಯಲ್ ನೋಡಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ? சர்ச்சுக்கு வந்து சொல்றாங்கல்ல, டிவி பார்க்காத, ಹೇಳ್ತಾರಲ್ಲ, சீரியல் பார்க்காத, ரீல்ஸ் பார்க்காத, ರೀಲ್ಸ್ ನೋಡಬೇಡ, ರೀಲ್ಸ್ பார்க்காத, ನೋಡಬೇಡ சொல்றோம்ல, ಹೇಳ್ತೇವಲ್ಲ. ஏன் சொல்றோம்? ಯಾಕೆ ಹೇಳ್ತೇವೆ? ಅದು பார்த்தா ನಮ್ಮ ಆಸೆ. இப்போ வேத வாக்கியம் எனக்கு 35 119 35வது வசனம் என்ன வாசிச்சோம்? எனக்கு அது ಇಷ್ಟ ಅಂತ ಬರ್ದಿದೆಯಲ್ಲ, ಎದು ಇಷ್ಟ? ಯಾವ್ದು ಇಷ್ಟ? ಮೊಬೈಲ್ ಇಷ್ಟ. ಮೊಬೈಲ್ ಇಷ್ಟ. ಏನು ಇಷ್ಟ? ಮೊಬೈಲ್ ಇಷ್ಟ. ಮೊಬೈಲ್ ಇಷ್ಟ. ಮೊಬೈಲ್ ಇಷ್ಟ. ಟಿವಿ ಇಷ್ಟ. ಟಿವಿ ಇಷ್ಟ. ಆಡೋದು ಇಷ್ಟ. ಹಾಡೋದು ಪಾಡೋದು ಇಷ್ಟ. ಹರಟೆ ಅಡಿಗೋದು ಇಷ್ಟ. ಹರಟೆ ಹೊಡಿಯೋದು ಇಷ್ಟ. ಇಲ್ಲ ಗಾಸಿಪ್ பண்ணுவது ಇಷ್ಟ. இதெல்லாம் இஷ்டம். ಇದೆಲ್ಲ ಇಷ್ಟ. ஆனா இங்க எது இஷ்டமா இருக்க வேண்டுமா? ಯಾವುದು ನಮಗೆ ಇಷ್ಟವಾಗಿ ಇರಬೇಕು? ಕರ್ತனுடைய ವಾರ್ತೆ ಮೇಲೆ ಇಷ್ಟமாக இருக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಇಷ್ಟಪಡುವರಾಗಿರಬೇಕು. ಕರ್ತನುடைய ವಾರ್ತೆ, ದೇವರ ವಾಕ್ಯ, ಅದ ಮೇಲೆ ಅದರ ಮೇಲೆ ಹೆಂಗಿರಬೇಕು? ಆಸಕ್ತನಾಗಿರಬೇಕು. ಆಸಕ್ತನಾಗಿರಬೇಕು ಅಂದ್ರೆ ಏನು? ಹಾಗಂದ್ರೆ ಏನು? ಇಂಟ್ರೆಸ್ಟ್. அவன் நன்ನಲ್ಲಿ ஆசக்தனாயிருவதெந்த நான் அவனನ್ನು ಬಿಡಿಸುವೆನು. எது மேல ஆசக்தனா இருக்கிறீங்க? மொபைல் மேலயா? யூடியூப் மேலயா? ಯಾವುದರ ಮೇಲೆ ಆಸಕ್ತರಾಗಿದ್ದೀರಾ? ವಾಟ್ಸ್ಆಪ್ ಮೇಲೆಯಾ? எது மேல நீங்க ஆசக்தனா இருக்கிறீங்க? ಯಾವುದರ ಮೇಲೆ ನೀವು ಆಸಕ್ತರಾಗಿದ್ದೀರಾ? எது நமக்கு சேலஞ்ச்? ಯಾವುದು ನಮಗೆ ಸವಾಲು? ஒரு வாரம், ಒಂದು ವಾರ ಮೊಬೈಲ್ ಇல்லாம இருங்க. ಮೊಬೈಲ್ ಇಲ್ಲದೆ ಇರಿ. ಅದು ಚಾಲೆಂಜಾ? ಸವಾಲಾ ಇಲ್ವಾ? ಸವಾಲು. ಸವಾಲು. அதுதான் சவாಲು. ಅದೇ ಸವಾಲು. யூகே தேசத்துல, ಯುಕೆ ಎಂಬ ದೇಶದಲ್ಲಿ அங்க ஒரு பொண்ணு இருந்தா. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಹೆಣ್ಣು ಮಗಳಿದ್ರು. அவ பேரு மேரி ஜோன்ஸ். ಅವಳ ಹೆಸರು ಮೇರಿ ಜೋನ್ಸ್. வெறும் 15 வயதே நிரம்பினவள். ಕೇವಲ 15 ವರ್ಷ ತುಂಬಿದವಳಾಗಿದ್ದಳು. வெறும் ಕೇಳುங்க, 15 வயது தான் நிரம்பினவள். 15 ವರ್ಷ ತುಂಬಿದವಳಾಗಿದ್ದಳು. அவ அடிக்கடி சபைக்கு போகிறவளாய் இருந்தாள். ஆகாக சபைಗೆ ಹೋಗುವವಳಾಗಿದ್ದು. அந்த காலத்துல யார் கையிலும் பைபிள் கிடையாது. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯಾರ ಕೈಯಲ್ಲೂ ಬೈಬಲ್ ಇಲ್ಲ, ಮೊಬೈಲು ಇಲ್ಲ. ಸರಿ, ಮೊಬೈಲು ಇಲ್ಲ, ಮೊಬೈಲು ಇಲ್ಲ, ಮೊಬೈಲು ಇಲ್ಲ, ಬೈಬಲು ಇಲ್ಲ, ಬೈಬಲು ಇಲ್ಲ. ಇವಳಿಗೆ ಆಸೆಯಾ இருந்தது. ಇವಳಿಗೆ ಆಸೆಯಾಗಿತ್ತು, ಪ್ರಿಯமா இருந்தது. ಅದು ಬಹಳ ಇಷ್ಟವಾಗಿತ್ತು. ಎದು ಮೇಲೆ? ಯಾವುದರ ಮೇಲೆ? ಬೈಬಲ್ ಮೇಲೆ. ಬೈಬಲ್ ಮೇಲೆ. உங்களுக்கு பைபிள் மேல ஆசையா இருக்கா? ನಿಮಗೆ ಬೈಬಲ್ ಮೇಲೆ ಆಸೆ ಆಗಿದೆಯಾ? ஆமா, ஓகே. அப்போ அவ எப்படியாவது ஒரு பைபிளை வாங்கணும்னு நினைச்சா. ಹೇಗಾದ್ರೂ ಒಂದು ಬೈಬಲ್ ತಗೊಳ್ಬೇಕು ಅಂತ ಅವಳು ಅನ್ಕೊಂಡು, ವಸತಿ ಇಲ್ಲ, ಅವಳಿಗೆ ಸೌಕರ್ಯ ಇಲ್ಲ. ಅವಳು என்ன பண்ணா? ಏನ್ ಮಾಡಿದ್ರು?